சன்மார்க்கம் பற்றி 11 பாடல் சொல்லியிருப்பாரு. அதில் முதல் பாடலே சன்மார்க்கத்தை அந்த நிலையை அடைந்தவர்கள்லாம் எந்த நிலையில் இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்பேற்பட்டதாக இருக்கும் அப்படின்ற பாடல். சாற்றும் சன்மார்க்கம் தற்சிவ தத்துவ தோற்றங்களை ஸ்ருதி சுடற்கொண்டு சீற்றம் ஒழித்து சிவயோக சித்தராய் கூற்றத்தை வென்றவர் குறிப்பறிந்தார்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சிவதத்துவ தோற்றங்களை சுடராய் கண்டு தனக்குள் இருக்கும் சினத்தை முழுமையாக நீக்கி கொண்டு சிவயோக சித்தராய் யமனை வென்று என்றும் நித்திய பெருவாழ்வை அடைந்தவர் சன்மார்க்கத்தவர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த சன்மார்க்கத்துக்கு இவ்வளவு சிறப்பு அப்படின்னா, கொல்லாமையும் புலால் உண்ணாமையும் தான் அப்படின்றது தான் முதல் காரணமா இருக்கு. சைவ பெருந்தனி நாயகன் நந்தி உய்ய வகுத்த குருநெறி ஒன்று உண்டு, தெய்வ சிவநெறி சன்மார்க்கம் சேர்ந்து உய்ய வகித்துள்ளாருக்கு வகுத்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு, கொல்லா நெறியே குருவருள் நெறி என பல்கால் எனக்கு பகர்ந்தமை சிவமே அப்படின்னு கொல்லா நெறியை தான் முதல்ல கொண்டு வந்திருக்காங்க. இறைவனே குருவா உணர்த்தியதுக்கு சான்றாக திருமூலர் சொல்லியிருப்பாரு, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. நமது வள்ளல் பெருமான் ஓதாது உணர்ந்திட ஒளியளித்து எனக்கே ஆதாரமாகிய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டு, குரு பக்தி செய்யும் குவளையத்தோருக்கு தருமுக்தி சார்பூட்டும் சன்மார்க்கம் தானே. யாரெல்லாம் குரு பக்தியோட இருக்காங்களோ அவங்க எல்லாம் குவளையத்துல தரக்கூடிய முக்தி எதுனா சன்மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருமந்திரம் சொல்லுது. திருமூலர் மட்டும் சன்மார்க்கத்தை பத்தி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா சன்மார்க்கத்தை உலகத்திற்கே பரப்பியது வள்ளல் பெருமான் மட்டுமே. அவருக்கு இணையா வேற யாராலையும் சன்மார்க்கத்தை சொல்லிட முடியாது. திருக்குறள்ல நிறைய வரும் கொல்லாமைய பத்தி. கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிர்களும் தொழும், கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவார் வாழ்நாள் மேல் செல்லாது உயிர் உண்ணும் கூற்று, கை நேர்ந்து கோடாது கோடி கொடுத்தாலும் சைவ நெறி நாடாதவர் அவருடைய வரவை நன்னீடேல், கோடாது கொல்லா விரதம் அது கொள்ளுவார் காணில் ஒரு புல்லாக எண்ணி புறம் புகழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு, கோடான கோடி காசு எடுத்து கை மேல கொடுத்தாலும் அவங்க சைவ நெறியில இல்லைன்னா அந்த உபயத்தை வாங்கி ஜீவகாருண்யம் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த உறுதியோட இருந்த சன்மார்க்கிகளும் உண்டு, இன்னமும் இருந்துதான் இருக்காங்க. அறம் என்பது ஆறுயிர் ஓம்பல், அறிவு என்பது துன்பம் துடைத்தல், அன்பு என்பது ஆர்வம் உடவை, தவம் என்பது ஐம்புலனும் வெறுத்தல், விரதம் என்பது கொல்லாமை விரதம். ஔவையார் சொல்லியிருப்பாங்க, நோன்பென்பதே கொன்று தின்றாமை அப்படின்னு சொல்லிட்டு. ஊன் சுவைத்து உடம்பு வீக்கி நகரத்தில் உரைத்தல் சீவக சிந்தாமணி சொல்லுது. உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் மணிமேகலை சொல்லியிருப்பாங்க. கொலை புரியான் கொல்லான் புலால் மயங்கான் கூர்ந்து அலைபுரியான் வஞ்சியான் யாது நிலைத்திரியான் மன்னவருக்கும் அன்றி மதுளி பூங்கோதை விண்ணவருக்கும் மேலாய். விண்ணவர்களை விட கொல்லாமை அறத்தை பின்பற்றி இருக்கக்கூடிய மனிதவர்களையே உயர்ந்தவர்கள் என்று சன்மார்க்கம் சொல்லுது. இப்படியாக சங்க இலக்கியங்கள் கொல்லாமை அறத்தை சொல்லி இருக்கிறது. பசி என்று வருவோர் அனைவருக்கும் தடையில்லாது உணவளித்து ஆண்மநேய உடையவர்களாய் வாழ வழிகாட்டிய வள்ளல் பெருமான் அல்ல அல்ல என்றுமே குறையாத அட்சய பாத்திரம் கொண்டு மணிமேகலை பசியாற்றியதை நாம அந்த சிறைக்கோட்டமே அறக்கோட்டமா ஆனதை பற்றியும் நம்ம படிச்சிருப்போம். ஆனா இன்று வரை நமது தர்மசாலையில் அணைய அடுப்பாக நமது வள்ளல் பெருமான் காப்பியத்தில் வந்த கதாநாயகர் அல்ல, 200 ஆண்டுகளுக்கு முன் தோன்றி உயிர் குலத்திற்கு அருட்பிரகாச வள்ளல் பெருமானாய் வரலாற்று சூரியனாய் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். மணிமேகலைக்கு தெய்வம் அட்சய பாத்திரம் கொடுத்ததை படித்திருப்போம். வள்ளலார் அவர்களுக்கு கடவுள் கற்பக திருவை வழங்கியதை இன்றும் தர்மசாலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கற்பகம் என் உள்ளம் கைதனில் கொடுத்தே அற்புதம் இயற்றினும் அருட்பெருஞ்சோதி, கொல்லா விரதம் குவளையம் எல்லாம் ஓங்குக எல்லாருக்கும் சொல்வது என் இச்சை அப்படின்னு சொல்லிட்டு தாயுமானவர் சொல்லியிருப்பாரு. தின்றன அனைத்தும் அனைத்தும் நினை தின்றன, கொன்றன அனைத்தும் அனைத்தும் நினை கொன்றன என்று பட்டினத்தடிகள் சொல்லியிருப்பாரு. அப்படி சங்க காலங்கள்ல இருந்து வரக்கூடியவங்க எல்லாம் சொல்லியது போல அடுத்து வரக்கூடிய சரித்திரம் படைத்தவர்கள் வாரியார் சுவாமிகள், தவத்திரு குன்றக்குடி அடிகளார், வாவு சிதம்பரனார், வாஞ்சிநாதன் அறத்தை அவங்களாவே கடைபிடிச்சிருக்காங்க. கஸ்தூரிபாய்க்கு ரொம்ப உடம்பு முடியாம போனப்ப மாட்டிறைச்சி கொடுத்தாதான் குணமாகும் அப்படின்ற காலகட்டத்தில்
அப்பேற்பட்ட உணவை சாப்பிட்டு உயிரோட வாழறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு கொல்லாமை அறத்தை கடைபிடித்து வாழ்ந்தவர்கள் கஸ்தூரிபாய், மகாத்மா காந்தியடிகளுடைய மனைவி. இப்படி தேசப்பிதாக்களா இருக்கக்கூடியவங்களும், சரித்திரத்துல இருக்கக்கூடியவங்களும், சங்க காலத்துல இருக்கக்கூடியவங்களும் கொல்லாமை அறத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. நம்ம மகாகவி பாரதியார் உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் சொன்னாரு. நமது வள்ளல் பெருமான் 6 உயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்றார். ஆன்மநேய ஒருமைப்பாடு எல்லா இடத்துலையும் இருக்கணும். கொல்லாமை அறம் பின்பற்றி மரணமில்லாத சன்மார்க்க பெருவாழ்வை வாழ்வோம். தீயவருக்கு தீ உலகம், நல்லவருக்கு வானுலகம் என்பது ஆன்றோர் மொழி. கொல்லாமை, புலால் மறுத்தல், கல்லுண்ணாமை, பசிப்பிணி போக்குதல், அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செய்தல், தயவுடன் இருத்தல், இதையெல்லாம் படிப்பது கேட்பது மட்டுமன்றி செயல்படுவோம். வள்ளலார் விரும்பிய உலகம் எது? புரை சேரும் கொலை நெறியும் புலை நெறியும் சிறிதும் பொருந்தாமல் எவ்வுயிரும் புரிந்துவத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றார். எண்ணற்ற யோகிகளும் ஞானிகளும் மகான்களும் இந்த மண்ணுலகத்துல தோன்றியிருந்தாலும் மக்களிடத்துல ஆன்ம தத்துவத்தை போதித்து, அதனால் நமது வள்ளல் பெருமான் ஆன்மநேய ஒருமைப்பாட்டை வேறு யாருமே அவருக்கிணையா நமக்கு யாரும் சொன்னதே கிடையாது. அது போல பேசியதும் இல்லை, எழுதியதும் இல்லை, வாழ்ந்து காட்டியதும் இல்லை. வள்ளலார் புலைக்கொலை தவிர்த்தலை வலியுறுத்தி இந்த சன்மார்க்கம் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த லட்சியத்தோட சொல்லியிருப்பாரு. இரவாமை அருளும் சன்மார்க்கம் தான் அப்படின்றதுனால சொல்லி அனைவரும் புலைக்கொலையை தவிர்ப்போம், கொல்லாமை அறத்தை கடைபிடிப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த குலதெய்வமான வள்ளல் பெருமானுக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் கண்ணதாசன் அவர்களுக்கும், என்னை அறிமுகப்படுத்திய கண்ணபிரான் அவர்களுக்கும், இவ்வளவு தூரம் என்னை தன்னம்பிக்கையோடு அழைத்து வரவழைத்து என்னை அனுப்பி வைத்த என் குடும்பத்தாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்தது நலம் பெறுக.